Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற விஷயம் Photoshopல ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் நீங்க பிகினர் நான் Photoshopல இந்த டியூட்டோரியல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபைல்ல போயிட்டு நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் நான் A4 தாளை சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், சூஸ் பண்ணிட்டு ஓகே போட்டேன். இப்போ இது A4 தாள். இப்போ இந்த A4 தாளை நான் என்ன பண்ண போறேன், நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஓப்பனில் போய் நான் ஃபோட்டோஸ் எடுத்த ஃபோட்டோஸை நான் எடுக்கிறேன். ரைட், இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுக்கிற ஃபோட்டோ இந்த பிள்ளையார் ஃபோட்டோ, இந்த ரெண்டு பேக்ரவுண்டை வச்சு எப்படி செய்யறேன்னு தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ரைட், இப்போ நான் கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணுறேன், இதையும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் 3 ஃபோட்டோவும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது 3 பேக்ரவுண்ட், இது ஒன்று 2 பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு ஃபோட்டோ இருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி இந்த ஆர்ட் ஒர்க் செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபோட்டோவை நான் வெட்ட போறேன். ரைட், கட் பண்ண போறேன். இந்த வெள்ளையெல்லாம் துண்டெல்லாம் கட் பண்ண போறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளை. இப்போ பேக்ரவுண்டை வெள்ளையை ஒரு கலர் மட்டும் இருக்கனால இந்த பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணிட்டு லேயரா மாத்திக்கிறோம். மாத்திட்டு இந்த இருக்க டூல் மேஜிக் ஆன் டூல் எடுத்து இந்த கிளிக் பண்ணினா வெள்ளை ஃபுல் வெள்ளைங்க செலக்ட் ஆகும். delete கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். இங்கனையும் மேஜிக் ஆன் டூல் எடுத்தோம்னா கிளிக் பண்ணும். கட் பண்ணால் இது ரெண்டும் கட் ஆயிடுச்சு. கட் ஆனதுக்கப்புறம் இதில் போயிட்டு செலக்ட் டீசெலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த துண்டுகள்லையும் வெள்ளை இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா. இப்போ இதுகளை நம்ம கட் பண்ணுறேன்னா லேசான வழி. நான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையெல்லாம் சேர்த்து செலக்ட் ஆகிடும் மேஜிக் ஆன் டூல் எடுத்து. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இருக்கு பென் டூல் எடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அதாவது ஜூம் பண்ணிக்கணும். ரைட், இப்போ இது அவ்வளோ தூரம் குவாலிட்டி குறவான பிக்சருங்க. நீங்கள் குவாலிட்டி கூடின பிக்சர் எடுத்து செய்யுங்க. இதே வேலையை நான் செஞ்சுருக்கேன். நான் இந்த மாதிரி கணக்காக வச்சு இது கட் பண்ணணும். பென் டூல் எடுத்து இந்த மாதிரி கணக்காக வெட்டிட்டு போங்க. இங்கிட்ட போகிற நேரம் உங்களுக்கு ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுப்போம். இந்த மாதிரி கணக்காக செஞ்சுட்டு கட் பண்ணுற நேரம் எப்போவுமே ஷார்ட்கட் கீ ஷார்ட்கட் கீஸ் ஞாபகத்தை வச்சிங்கன்னா உங்களுக்கு லேஸு. ஷார்ட்கட் கீனா ஹேண்ட் டூல் இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு ஹேண்ட் டூல், ஸ்பேஸ் பார். ரைட், ஸ்பேஸ் பார் ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. இவ்வளோ தாங்க கட் பண்ணுறது, அவ்வளோ தான் முடியுது. கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி எடுத்து அண்டோ பண்ணுங்க. கண்ட்ரோல் செட் கணக்காக அந்த வெளில இல்லாத மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா தான் நல்லா அழகாக இருக்கும். ஒர்க் அழகாக இருக்கும். வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ் மேக் செலெக்ஷன் 1.5 எடுத்துகிட்டு ஓகே பண்ணிங்க. செலக்ட் ஆகிடும். delete கீயை ப்ரெஸ் பண்ணால் delete ஆகிடுவாது. இப்போ கண்ட்ரோல் மைனஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ கண்ட்ரோல் டி இல்லைனா செலக்ட் டீசெலக்ட் பண்ணிங்க இந்த மாதிரி. இப்போ இங்கேயும் கிண்டத்தில் இருக்குது. இதையும் வெட்டணும். அந்த வெள்ளையும் இந்த வேலையும் சின்ன மட்டும் தான் வெள்ளை இருக்குது. அப்போ நான் இங்கே லேஸுக்கு மேஜிக் ஆன் டூல் எடுத்து அடிச்சோம்னா இந்த மாதிரி இந்த வெள்ளைகள் போயிடும். டீலிட் பண்ணி டீலிட் ஆகிடும். இப்போ இங்கேயும் ஒரு வெள்ளை இருக்குன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு டீலிட் மேஜிக் ஆன் டூல். ரைட், மேஜிக் வெள்ளைகளை ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கேயும் வெள்ளை இருக்குன்னா அது இங்கே மேஜிக் ஆன் டூல் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இங்கே நம்ம ஏன் ரிமூவ் பண்ணலைன்னா இந்த துண்டு சேர்த்து ரிமூவ் ஆகிடும். அப்போ அசிங்கமாக போயிடும். அப்போ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும் ஃபோட்டோ. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபோட்டோவை நம்ம இப்போ எடுத்துட்டு இதை நம்மகிட்ட பேக்ரவுண்டுக்கு பொறுத்திட்டு நினைக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோட்டோவை பெருசாக்க போகிறோம். கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு 4 முனையில் ஒரு முனையில் பிடிச்சி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இருக்கிறோம்.
இழுத்துனா இந்த மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ இங்கனே வந்து வெட்டி விட்டுரும். இந்த மாதிரி இதை பிடிச்சிட்டு இதை எடுத்துட்டு இந்த துண்டு டிலீட்டை ப்ரெஸ் பண்ணால் இந்த டிலீட் ஆகிடும். ரைட், ஓகே, தான் பிக்சர். இப்போ ஒரு பேக்ரவுண்டை நம்ம செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுறதுன்னா, ரெண்டு பேக்ரவுண்ட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பேக்ரவுண்டும் இது இந்த பேக்ரவுண்ட் எடுப்போம். இது எப்படி செலக்ட் பண்ணோம்னா கண்ட்ரோலோட ஏ, கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் ஏன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அதை கண்ட்ரோல் சினா இதை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிட்டு இந்த விண்டோவுக்கு போயிட்டு கண்ட்ரோல் பி அடிச்சு அப்படி பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி, இந்த எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டி. இப்போ இந்த முனையில் பிடிச்சிட்டு இப்படி இருக்கிறோம். கணக்காக வந்துடும். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் சரியாக செட் ஆகிடுவாரு. இப்போ இந்த தூக்கி மேலே போட்டோம்னா இப்படி கணக்காக இந்த இடத்துக்கு வந்துடும். இதை நான் பார்த்து எப்படி இருக்குது கணக்காக. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நான் செட் பண்ண போகிறேன். அழகா இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோன்ற லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட், ஹியூமன் சேச்சுரேஷன். ஹியூமன் சேச்சுரேஷனில் இந்த பின்னுக்குள்ள பேக்ரவுண்ட் சிவப்புக்கே இதை செட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் ரெட்டுன்னு ஒரு இருக்குது. ரெட்டை செலக்ட் பண்ணால் ரெட் மட்டும் இதாகும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெட் மட்டும் மாறும் உங்களுக்கு. மற்றெல்லாம் பெருசாக மாறாது. ரெட் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லான மாஸ்டர்னா ஃபுல்லாக மாறும். ரெட்டுக்கு மாஸ்டரில் வச்சே செய்வோம். இந்த மாதிரி வச்சுட்டா நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சேச்சுரேஷன் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா இருக்கும். வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அவுட்டோ க்ளோ வந்து கொஞ்சம் கூட்டிட்டு ஜூம் இந்த ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கலரையும் வந்து நம்ம ஒரு ரெட்டுக்கே மாற்றுவோம். ரெட்டுக்கே மாற்றினா நல்லா இருக்கும். ஓகே பண்ணோம்னா ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிக்சர் வந்து இந்த கடல்ல இருக்க மாதிரி காட்டணும். அப்போ இந்த பிக்சர் வந்து இதை கொஞ்சம் கணக்காக இப்படி வச்சுட்டு இதை வந்து இந்த கடல்ல இருந்து இந்த பிள்ளையார் ஃபோட்டோ இருக்க மாதிரி காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு இதற்கு என்னது ரேசர். இந்த ரேசரை எடுத்துட்டு நான் அழிக்கணும். கீழே அழிக்கிறேன்னா இந்த ரேசர் டூல் இதை எடுத்து அழிக்கிற நேரம் ஒப்பாசிட்டியை வந்து இதில் வந்து ஃபெதர் ரேசரை செலக்ட் பண்ணுங்க. ஹார்ட் ரேசர் இதில் பிடிச்சுன்னா அழிப்படாது. ஃபெதர் ரேசரை எடுத்துட்டு ஒப்பாசிட்டி 100 தான் இருக்கும். இதை வந்து 26 மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இந்த ரேசரை வச்சுட்டு இழிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும். உங்களுக்கு வேலை நடக்கும். இந்த மாதிரி கணக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். கடல்ல இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடல்ல இருக்க மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதில் காட்டும். பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி காட்டும். சரியா, இந்த மாதிரி காட்டலாம். காட்டினா இந்த ஃபோட்டோ திரும்ப எடுக்கிறேன். எடுத்துட்டு லெவல்ஸும் கொஞ்சம் நான் செட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லெவலையும் கொஞ்சம் இப்படி செட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கிட்ட. ரைட். இப்போ எனக்கு வந்து இன்னொரு இமேஜ் ஒன்று எடுத்து நான் இதை போடுறேன். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பி அடிக்கிறேன். அடிச்சுட்டு கண்ட்ரோல் டி அடிச்சு இதை அப்படியே பெருசாகிறேன். என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு இதை கொண்டாந்து பின்னாடி வைக்கிறேன். கீழே இதுக்கு பின்னுக்கு வைக்கிறேன். அப்படின்னா தான் விளங்கும். பின்னுக்குள்ள இதை தூக்கி மேலே போடுறோம்னா விளங்கும். ரைட். இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை வந்து இதுக்கு வந்து இந்த ரெண்டு பேக்ரவுண்ட் இணைக்கிறதுக்கு இப்போ இந்த பேக்ரவுண்டில் பாருங்க இது இருக்கு. இப்போ இது வந்து இது ஃபுல் பேக்ரவுண்ட். இப்போ இப்படி இருந்தால் அசிங்கமாக இருக்கு. இதை வந்து இதோட வந்து உங்களுக்கு இணைக்கிறதுக்கு இந்த அதே ரேசர் டூல் எடுத்து இந்த துண்டை அழிச்சுடும். அதே மாதிரி அதே ஒப்பாசிட்டி நீங்கள் இப்படி அழிச்சிங்கன்னா அழிப்படும். அவ்வளோதான் இருக்கு வேலை. அவ்வளோதான். அவ்வளோ ஒர்க்ஸ் வந்து இவ்வளோ தான். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது எழுதுறான்னு எழுதிக்கலாம். இப்போ விநாயகர்னு எழுதுறாருன்னு எழுதிக்கலாம். ஃபோன்ட்டை வந்து நான் வந்து என்சி ஃபோன்ட்டில் வந்து நான் விநாயகர்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு கண்ட்ரோல் டி அடிச்சுட்டு இதை அப்படியே பெருசாக்குறேன். இதில் வந்து ஃபோன்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிக்கணும் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து மாற்றினேன் இந்த கணக்கு. அவ்வளோதான். இப்போ இதை வந்து உங்களுக்கு
டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ட்ராப் ஷேட் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ட்ராப் ஷேட் ஒன்று கொடுத்தா இந்த மாதிரி இவ்வளோதான் விஷயம். ரைட், இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை ஏதாவது சந்தேகம் இருப்பேன் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.